2 ரோல் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயர் வாங்கியிருக்கேன், மஞ்சளும் சிகப்பும். தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ரோலு. இதை வந்து ஒரு கட்டைப்பை குச்சி எடுத்து அதில் தனித்தனியாக ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கலாம். குச்சியில் சிகப்பு ஒயர் தனியாகவும் மஞ்சள் ஒயர் தனியாகவும் சுற்றி ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, 2 ஒயரும் தனித்தனியாக சுற்றி ஒரு டேப் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒயர் வந்து சிக்குப்படாமல் வரும். 1 அடி ஸ்கேல் இருந்தால் அதில் 7.5 அடி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட 2 அடி ஸ்கேல் இருக்குது. அதனால் 2 அடி ஸ்கேலில் நான் வந்து 7.5 அடி எடுத்திருக்கேன். சிகப்பு ஒயர் 7.5 அடிக்கு ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லோலையும் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து சிகப்பு ஒயரில் 15 ஒயரும் மஞ்சள் ஒயரில் 15 ஒயரும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தோன்னா தான் நமக்கு வந்து கூட பின்னும்போது ஒயர் வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் வரும். நான் அதே மாதிரியே எல்லாம் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ரெட்டில் 15 ஒயரும் எல்லோவில் 15 ஒயரும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ரெட் கலர் ஒரு ஒயரை வந்து சம அளவாக எடுத்து மடித்து வச்சுருக்கேன். எல்லோ ஒயர் தான் ரன்னிங் ஒயராக போட போகிறேன். அந்த ரன்னிங் ஒயர் வந்து ரெட் கலர் ஒயருக்கு ஏற்ற மாதிரி நீளமாக மடக்கி விட்டு அந்த முடிகிற கார்னர் முடிகிற இடத்துல கரெக்டாக மடித்து விட்டுட்டு அந்த ரெட் கலர் ஒயரோட மேலே அந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு சுத்து ஒயர் வந்து எப்போதுமே மேலே தான் வரணும். நம்ம போடும்போது கரெக்டாக வரும். பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. கை மாற்றிடாமல் கரெக்டாக வச்சு போடணும். வச்சுட்டு சைடில் உள்ள சொருகி விட்டுட்டிங்கன்னா முதல்ல ஒரு பின்னல் தெளிவாக வந்துடும். பாருங்கப்பா, இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஒயரும் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணும்போது அந்த சுத்து ஒயரை அதே அளவுக்கு லென்த்தாக நம்ம மடிச்சு விட்டு அடுத்தடுத்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வரணும். நீங்கள் வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒயராக நம்ம ஜாயின் பண்ணி சேர்த்துக்கிட்டே வரணும். பக்கத்தில் வந்து கடைசியாக முடியும் போதும் ஒயர் வந்து அந்த சுத்து ஒயர் வந்து அதே நீல ஒயர் அளவுக்கு கட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப ஈஸி தான் கூட பின்னுறது. நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே பின்னி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு பின்னல் போட்டு அடுத்த ஒயர் லென்த்து அதே லென்த்து சமமாக வருதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள் பின்னல் போட்டது எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி அடுத்தடுத்த பின்னல் போட்டு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு வரிசை ஃபுல்லாக லைன் போட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். கடைசி எண்டு வெட்டும் போதும் அந்த ஆல்ரெடி நம்ம ஒயர் வந்து மடித்து போட்டிருக்கோம்ல, ஜாயின் பண்ணியிருக்க ஒயர் வந்து லென்த்தை கனெக்ட் பண்ணி வெட்டிட்டால் அளவு சரியாக வந்துடும். அதே மாதிரியே நம்ம சுத்து ஒயரை போட்டு கடைசியாக அதே அளவுக்கு கட் பண்ணி அடுத்தடுத்த லைன் போட்டுகிட்டே வரும்போது அடி கரெக்டாக அந்த ஒரு 15 பூ கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு 15 ஒயர் வெட்டியிருக்கோம்ல, நீளம் வந்து 30 பூவும் அகலம் 15 பூவும் வரும். அப்படி வச்சு கூட போடும்போது உங்களுக்கு கூட வந்து அடியில் வந்து நல்லா அகலமாகவும் கனமாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் கூடையோட வெயிட் வந்து தாங்கும். எவ்வளோ பொருள் வச்சாலும் கூடையோட வெயிட் வந்து அந்த அடிப்பகுதி தாங்கி நிற்கும். பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன். அகலம் நீளம் 30 பூ, அகலம் வந்து 15 பூ வந்திருக்கு. பாருங்கள், கடைசி வந்து முடிக்கிறோம் இல்லையா, அந்த முடிக்கிற ஒயரில் இருந்தே கார்னரை திருப்பிடலாம். ஒயரை தனியாக கட் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம மேல் பகுதி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக அதை வந்து சுத்து ஒயரை கட் பண்ணுறோம்ல, அப்படி கட் பண்ணாமல் நம்ம அந்த கார்னரே ஃபஸ்ட்டு மூளை திருப்பிடலாம். பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த மூளை திரும்பிடுச்சு. பாருங்கள், அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து முக்கோண சேஃபில் தெரியும். அதை சுற்றிலும் நீங்கள் அடுத்தடுத்து போடும்போது 4 கார்னருமே
கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் வந்துடும். நீங்கள் அதோட அப்படியே மேலே ரவுண்டாக சுற்றி சுற்றி கூட பின்னல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட மேலே உயரம் ஏறி வந்துடும். நானும் இப்போ அப்படி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த முக்கோண ஷேப் வந்துருச்சா. இதே மாதிரியே சுற்றிலும் நீங்கள் ரவுண்டு கொண்டுகிட்டே வரும்போது 4 கார்னருமே அதே மாதிரி ஷேப் வந்துடும். நம்ம இந்த ஆரம்பித்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, மூளை திருப்பின ஒயரை ஒரு கார்னரில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் நம்ம கூட சுற்றி வரும்போது நம்ம பின்னல் கணக்கு பண்ணும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். கூட இருந்தால் அதே மாதிரி போட்டு பின்னி முடிச்சிட்டேன். போட்டு கைப்பிடியும் போட்டாச்சு. கூட பாருங்கள், கூட ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, கூட சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.